சிம்பிளாக டேஸ்ட்டாக ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் ஜீரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்வீட் வந்து வாயில் வச்சதும் கரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில ரவையை நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இப்போ ஒரு பக்கம் ரவை வறுத்துட்டு இருக்கும் போதே நான் ரவை எடுத்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு கல்கண்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ரவை இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ரவை வந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கல்கண்டு பொடியும் சேர்த்துக்கலாங்க. அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ கல்கண்டு நாட்டு சர்க்கரையும் நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே ஓரங்களை நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஸ்ரீரங்கம் கோவில் ஜீரா பிரசாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.